அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அல்ஹம்துலில்லா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சுகர், பிபி, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சூப்பரான ஒரு ரெசிபி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மில்லட் சேமியா, அதாவது திணை வரகு இதில் செஞ்ச சேமியாவில் நான் ஒரு கிச்சடி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் நிறைய வேண்டாம், இன்னும் 2-3 சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குவதற்கு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, 2-3 கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் ஓரளவு வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம ஒரு முட்டை அல்லது 2 முட்டை அளவு உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை நல்லா வெந்து வந்த பிறகு மில்லட் சேமியா வேகிறதுக்கு தகுந்தாப்புல நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சேமியா போடுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி விட்டுக்கோங்க. நான் 250 கிராம் பாக்கெட் சேர்த்துருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதி வந்ததும் நம்ம மில்லட் சேமியா இருக்குல்ல, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது சூப்பர் மார்க்கெட்டு கடைகளெல்லாம் கிடைக்குது. அதாவது சிறுதானியங்களில் செய்யப்பட்ட சேமியா, அணில் சேமியா, ராகி சேமியா, எதில் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்பவே சுவையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தி கூட. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் மில்லட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ 10 to 15 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம். திறந்து பார்க்கும்போது நல்லா வெந்திருக்குது. இன்னொரு தடவை பரட்டி போட்டு லைட்டாக மேலே ஆயில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு திறந்திங்கன்னா சூப்பரான கிச்சடி ரெசிபி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் அல்லது நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கிச்சடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.